பாஜகவிலிருந்து 2 எம்எல்ஏக்கள் அதிமுகவில் இணைய போகிறாங்க அப்படின்னு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் ஒரு தகவலை தெரிவித்தார். இதை விளையாட்டுக்கு சொல்ல சீரியஸாக சொல்கிறேன் அப்படின்றாரு. அதற்கு அண்ணாமலை அவர்கள் நாங்கள் யாரையும் அழைக்கவில்லை, அவர் எதற்காக வந்தார் அப்படின்றதெல்லாம் கேளுங்க அப்படின்ற விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். இதற்கு முன்பாக திரு அம்மன் அர்ஜுனன் கட்சி மாறுறாரா அப்படின்ற கேள்விகளும் சந்தேகமும் எழுந்த நிலையில் அதற்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதோடு இந்த புதிய குற்றச்சாட்டையை முன்வைத்திருக்கிறார். நம்முடைய அரசியல் விமர்சகர் கலை இணைகிறார். கலை, வணக்கம். இப்போ அம்மன் அர்ஜுனன் அதே போல் இன்னும் சிலர் பாஜகவில் இணைவாங்க அப்படின்லாம் சில தகவல்கள் சொல்லப்படுது. அதுக்கு மறுப்பெல்லாம் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பாஜக எம்எல்ஏக்கள் 2 பேர் வரப்போகிறாங்க அப்படின்றாங்க. இதுக்கு எந்த அடிப்படை ஆதாரம் இருக்குது? இல்லை இது போகிற போக்கில் சொல்லப்படக்கூடிய குற்றச்சாட்டாக பார்க்கணுமா? அதை இல்லை, பாஜக ஆள் பிடிக்கிற வேலையை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சுட்டாங்க. விஜயதாரணியிலேருந்து ஆரம்பித்து வரிசையாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. யாரோ ஒரு முக்கிய புள்ளி இன்னைக்கு மோடி அவர்கள் கூட்டத்தில் கலந்துக்க போறாரு, பாஜகவில் இணைய போறாரு. அது யாருன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், ரகசியம், சஸ்பென்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அம்மன் அர்ஜுன் ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. அம்மன் அர்ஜுன்லாம் போக மாட்டாருங்க. அவரு அதிமுக மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. அந்த கோவை பகுதியில ரொம்ப பலமான ஒரு நபர். அவரு எல்லாம் போக மாட்டார். அவர் தான் என்ன சொல்றாரு, பாஜக 2 பேர் எங்களுக்கு வர போறாரு பதிலுக்கு சொல்றாரு. அவ்வளவுதான். அதுல பாஜகவுக்கு எதிராக ரியாக்ட் பண்றாரு. அது நான் விளையாட்டுக்கு சொல்லல, சிரிக்கிறதுக்காக சொல்லலன்னு சொல்றாரு. இல்ல, அது விளையாட்டுக்காக இல்லைன்னா எதிர்வினை ஆற்றி சொல்றேன். பாஜக அப்படி சொல்றாங்கல்ல, அங்கிருந்து ஆள் வர போறாங்க, இங்க இருந்து ஆள் வர போறாங்கன்னு. அதுக்கு இங்க இருந்து ஆள் வர போறதுல உங்க இருந்து ஆள் வர போறாங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். ஓகே. அதுல இங்க இருந்து யாரும் போக மாட்டாங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. யாரும் போறது இல்ல நார்மலா. பட் இன்னைக்கு பிரதமர் இன்னைக்கு பிரதமர் வர போறாரு. மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, இன்னைக்கு பிரதமர் வர்றாரு. மக்கள் பிரதிநிதிகள், மக்கள் பணி செய்யக்கூடியவங்க எல்லாம் வர போறாங்க அப்படின்னு அண்ணாமலை ஏற்கனவே சூசகமா ஒரு தகவலை சொன்னாரு. இன்னும் அதிமுக மையப்படுத்தி நாங்க பெரிய பாட்டில் லேக்கிய விற்க போறோம் பாருங்கண்ணா அப்படின்னாரு. ஸோ ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு தானே பார்க்கணும் இன்னைக்கு மீட்டிங்ல. என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி இதையே முன்கூட்டி சொல்றாங்க. அப்ப ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் அவங்க தெரியுது இல்லையா? கட்சிகள்ல அவங்க கட்சியில ஆள் இல்லைங்க, எதிர்கட்சியில இருந்து ஆளை பிடிக்கணும். அவங்க அந்த வேலையில் இறங்கி இருக்கிறாங்க. விஜயதாரணியே சொல்லிருக்காங்க, என்னை தொடர்ந்து பல எம்எல்ஏக்கள் பாஜக சேர போறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் வச்சுலாம் அவங்க பேசுறாங்க. அதெல்லாம் எதுக்கு? ஒரு அரசியல் கட்சி இன்னொரு கட்சியில இருந்து நம்ம கட்சிக்கு ஆள் இழுக்கிறதுல ஒரு சஸ்பென்ஸ், ஒரு திகைப்பு, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் ஏன் கடைபிடிக்கிறாங்க அவங்க? இந்த முறை சரியான முறையா? பாஜகவினுடைய இந்த முறை இந்தியா முழுக்க அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப மோசமா. அவங்கள பத்தி மக்கள் நினைச்ச இதெல்லாம் உதவி செய்யும். அவ்வளவுதான். பாஜக போன்ற பெரிய கட்சி, ஆளுங்கட்சிக்கு நான் உறுதி ஆளுங்கட்சியா வரப்போறேங்கிற சொல்ற கட்சி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஏன் இறங்கணும்? கீழ்த்தரமான வேலை இல்லையா? அடுத்த கட்சியில ஆளை பிடிக்கிறதுங்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.